இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேக்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? என்னென்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேக்ஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்கல்ல, ஃபார்முலா பாரில் போய் சம் ஆஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்கல்ல, அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, அவ்வளோதான். பட் பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். என்னென்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டட் டேபிள். ஓகே, ஒரு டேபிளே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து காமனாக நிறைய டேபிள்ஸ் இருக்குது. அந்த டேபிளில் நிறைய வந்து டேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா நான் டேட்டுன்னு தனியாக ஒரு டேபிளே கிரியேட் பண்ணி அதை வந்து ரிலேட் பண்ணி விடுவேன். ஓகே, இல்லை எனக்கு வந்து நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும், ஒரு ஆன் த கோல நான் ஒரு டேபிளே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கால்குலேட்டட் டேபிளாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சரியா? இது ஒரு பாசிபிள். ஸோ நீங்கள் ஒரு கால்குலேட்டட் டேபிளாக கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இங்கே ஒன் ஆஃப் த டேபிளாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? இங்கே ஒரு டேபிளாக வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பேர் தான் கால்குலேட்டட் டேபிள். கால்குலேட்டட் காலம் அப்படின்னா ஒரு டேபிள்குள்ள நான் ஒரு காலமே கிரியேட் பண்ணும், நான் கால்குலேட் பண்ணி ஒரு காலம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கால்குலேட்டட் காலம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து கஸ்டமர் வந்து இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கு. கஸ்டமரையும் கஸ்டமர் ஐடியையும் நான் ஒரே இதில் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன், ஒரு காலமாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டட் காலமாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம மோஸ்ட்லி கால்குலேட்டட் காலம் எதுக்கு போவோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து சேல்ஸ் இருக்குல்ல, இந்த சேல்ஸுங்கிற இடத்துல வந்து நான் இப்போ சப்போஸ் ப்ராஃபிட் இருக்கு, நான் வந்து வேற ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ சேல்ஸ் வந்து எங்கெங்கே சேல்ஸ்லாம் கிரேட்டர் தென் 500 இருக்கும், அதெல்லாம் நான் வந்து ஹை சேல்ஸ்னு நான் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சேல்ஸ் டேபிள் போறீங்க அப்படின்னா, இந்த சேல்ஸ் டேபிளில் என்னோட டோட்டல் சேல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த சேல்ஸ் அமௌண்ட் எதெல்லாம் வந்து கிரேட்டர் தென் 500 இருக்கோ அதெல்லாம் ஹை சேல்ஸ் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணும். எதெல்லாம் வந்து லெஸ் தென் 500 இருக்கோ அதெல்லாம் லோ சேல்ஸ்ன்னு நான் வந்து ஒரு 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 டேட்டா மீன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் காலம் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கால்குலேட்டட் காலமுக்கு போவேன். ஸோ கால்குலேட்டட் காலம் என்ன பண்ணும், இங்கே ஒரு காலமாக உங்களுக்கு கிரியேட் ஆகி இங்கே ஒரு புது காலம் உங்களோட டேபிள்லே ஒரு புது காலமாக கிரியேட் பண்ணிடும். இந்த ரெண்டும் உங்களுக்கு கிளியரா? கால்குலேட்டட் டேபிள் என்ன பண்ணும், கால்குலேட்டட் காலம் என்ன பண்ணும்னு? இப்போ வந்து அந்த போன லேப்ல வந்து நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம், அதுதானே கால்குலேட்டட் டேபிள்? ஆமா, நம்மளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னா அது கால்குலேட்டட் டேபிள். நம்ம இங்க கிரியேட் பண்ணுவோம் இப்போ. ஓகேவா? இல்ல இல்ல எனக்கு டேபிள் வேணாம், எனக்கு ஒரு ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ல ஒரு காலமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சேல் அமௌண்ட் டிவைடட் பை யூனிட் பிரைஸ் போட்டோம்னா நமக்கு குவாண்டிட்டி கிடைக்கும்ல, அந்த மாதிரி தனியா ஒரு காலம் போடுறோம், அது வந்து காலம். ஓகே, காலம், கால்குலேட்டட் காலம். நீங்க வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு காலமா எடுத்துட்டு வரீங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ரீமதி? இல்ல ப்ரோசீட் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலி மெஷர்ஸ்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு காலமும் வராது டேபிளும் வராது, பட் ஒரு கன்சாலிடேட்டட் வேல்யூவா இங்க வரும். இது வந்து ஒரு மெஷர். ஓகேவா? இது காலமும் கிடையாது இதுவும் கிடையாது, ஒரு மெஷரா இருக்கும். அதாவது எப்படி வரும்னா உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருக்கும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த காலம்ல எங்கேயுமே இருக்காது. ஓகேவா? ஆனா நீங்க வந்து ஒரு விஷுவல்ல போயிட்டு நீங்க இந்த சேல்ஸ்ல வந்து இந்த ப்ராஃபிட்ட நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு கன்சாலிடேட்டட் டேட்டாவா காட்டும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேரு மெஷர். ஓகே, லைக் சம் ஆவரேஜ் அதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே எனக்கு ஒரே ஒரு வேல்யூவா காட்டணும். அது வந்து காலமாவும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ஒரு டேபிளாவும் மாறக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கால்குலேட்டட் மெஷரா கிரியேட் பண்ணலாம். சரிம்மா, இந்த 3க்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்போ நான் எதை யூஸ் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட். ஒரு ரோக்கும் நீங்க வந்து டேட்டா எனக்கு வந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால்குலேட் காலம் கிரியேட் பண்ணும். எல்லா ரோக்கும் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால்குலேட்டட் காலம். ஓகேவா? நான் வந்து ஒரு தனி டேபிளே இந்த மாடல்ல கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால்குலேட்டட் டேபிள்.
எனக்கு இந்த ரெண்டுமே வேணாம், எனக்கு கன்சாலிடேட்டடா ஒரே ஒரு வேல்யூ போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால்குலேட்டர் மெஷர்ஸ் சிம்பிளா மெஷரா கிரியேட் பண்ணும். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு எந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலுமே அதுக்கு வந்து எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கால்குலேஷனோட ஒரு நேம் கொடுப்பீங்க. என்ன கால்குலேஷன் நேம்? இப்போ சப்போஸ் டேபிள் அப்படின்னா அதுக்கு நீங்க டேபிள் நேம் கொடுக்கணும் இல்லையா? டேட் அப்படிங்கறத நான் ஒரு டேபிள் நேமா கொடுக்குறேன், இல்லைன்னா டேட் டைமென்ஷன், இல்லைன்னா டிம் டேட் அப்படின்னு ஒரு டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இதுவே காலம் இருந்தா காலமுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, இதுவே மெஷரா இருந்தா மெஷருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு நேம் வந்து நீங்க கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க அந்த நேம்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல் டுக்கு அப்புறம் நீங்க வந்து அது என்ன வேணுமோ அதுக்கான ஃபார்முலா எழுதி இங்க கொண்டு வருவீங்க. சரியா? ஸோ நம்ம இப்போ வந்து சிம்பிளா ஒரு மெஷர் கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த மெஷரை வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்னோட சேல்ஸ் டேபிள் பாருங்க, உங்களோட இதுல சேல்ஸ் டேபிள் பாருங்க. இது வந்து ப்ராஃபிட் இருக்காது. அதாவது இந்த ப்ராஃபிட் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெவென்யூ காஸ்ட். ஓகே, ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ டோட்டல் ரெவென்யூ எவ்வளவு அப்படின்னு நான் சிம்பிளா ஒன்று கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ டோட்டல் ரெவென்யூ இல்லைன்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் போய் மெஷர் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, எனக்கு வந்து டோட்டல் போதும், எனக்கு வந்து தனியா ஒரு காலம்ல எனக்கு வேண்டாம். நான் வந்து ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, எப்படிலாம் மெஷர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட ரைட் சைடில் டேபிள் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேபிளோட நேம் ரைட் சைடில் ஒரு எலிப்ஸ் இருக்கும். அதாவது 3 டாட்ஸை நாங்கள் எலிப்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ காலம், நியூ குவிக் மெஷர். ஸோ நம்ம இப்போ நியூ மெஷரை தான் கிளிக் பண்ண போகிறோம். இது ஒரு ஆப்ஷன். சரியா? அப்படி இல்லை எனக்கு இங்கே போய் எடுக்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் டேப்ல இந்த ஹோம் ரிப்பன்ல அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். சரி, இதுக்கு ரெண்டுக்கும் என்னமா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி போனீங்கன்னா எந்த டேபிளுக்கு நீங்கள் மெஷர் கிரியேட் பண்ணுமோ அந்த டேபிளில் ப்ராப்பராக கிளிக் பண்ணி மெஷர் கிரியேட் பண்ணணும். சரியா? இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே அந்த 3 டாட்ஸை செலக்ட் பண்ணி மெஷர் கிரியேட் பண்ணலாம். இல்லை நான் இங்கே நியூ மெஷரை தான் கிளிக் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நான் இப்போ இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த நியூ மெஷரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணுறேன். இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. பண்ணிட்டேன். ஓகே, ஸ்ரீமதி நீங்க கூட பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு இது பண்ணலாமா? பண்ணிட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இங்கே உங்களோட டேபிளில் மெஷர் அப்படின்னு ஒன்று டிஃபால்ட்டாக ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட ஃபார்முலா பார். ஓகேவா? இந்த இடத்துல மெஷர்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம மெஷர் கிரியேட் பண்ணுறோம், அதனால மெஷர் இஸ் ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக அது ஒரு நேம் வச்சுக்கிட்டு. ஓகே, நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம வந்து டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம், இல்லைன்னா டோட்டல் ரெவென்யூ வாட் எவர் இட் இஸ். நீங்கள் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து இந்த டாக்ஸ் மெஷரோட நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரி வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். அண்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், வேணாம்னா ஸ்பேஸ் இல்லாமலையும் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணும், டோட்டல் ப்ராஃபிட்னா நான் சம் பண்ணணும் இல்லையா? சம் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சம் அப்படின்னு டைப் பண்ண உடனே எதெல்லாம் பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அந்த பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸில் ஷோ பண்ணும். ஓகே, சம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கும். சம், சம்மரைஸ் காலம், சம் எக்ஸ். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அது என்னதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆட் ஆல் நம்பர்ஸ் இன் அ காலம். இது உங்களுக்கே தெரியும், சம்முங்கும் போது உங்களுக்கே தெரியும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, ஓகே சம்மரைஸ்னா நான் என்னன்னு பார்க்கணும், சம்மரைஸ் காலம்ஸ்னா என்ன, சம் எக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்க்கணும்னா இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு அது ஷோ பண்ணும் என்ன இது பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த சம் தான் வேணும்னா இது ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எஃப்எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா. எஃப்எக்ஸுங்கிறது எல்லாமே வந்துட்டு மைக்ரோசாஃப்டே பவர் பிஐக்காக கொடுக்கப்பட்ட எஃப்எக்ஸ்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகே,
இந்த ஃபங்க்ஷன்ஸ் நேம் இருக்கு இல்லையா, இந்த சம் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேம் ஆஃப் அ ஃபங்க்ஷன், அந்த மாதிரி சம்மரைஸ். ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் நம்ம கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐல ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அவங்களோட யூசேஜ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட நேம். இந்த நேமை நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மெஷர் நேமாவோ இல்லைன்னா காலம் நேமாவோ இல்லை டேபிள் நேமாவோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ சம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓப்பன் பராந்தசிஸ் பண்ணுங்க. ஓப்பன் பராந்தசிஸ். ஓகே, ஓப்பன் பிராக்கெட். இது பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து காமிக்கும். என்ன காமிக்கும் அப்படின்னா, எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்னலாம் பாசிபிள் பேராமீட்டர்ஸ், அதாவது இதுக்குள்ள நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம். ஜஸ்ட் நீங்க அதை படிக்க நான் ஒரு தடவையுமே அதை இன்சிஸ்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் அ பேராமீட்டர், திஸ் இஸ் அ பேராமீட்டர். நம்ம வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள என்ன போட்டிருக்கு, ஒரே ஒரு காலம் நேம்னு போட்டிருக்கா அப்படின்னா நீங்க ஒரே ஒரு காலம் நேம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் தட் மல்டிபிள் காலம் நேம்ஸ் கொடுக்கக்கூடாது. சரியா? டேபிள் நேமும் கொடுக்கக்கூடாது. காலம் நேம் மட்டும் தான் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். இன்னொன்று டைப் பண்ணலாம். நம்ம இன்னொன்று டைப் பண்ணலாம். நான் இப்போ சம்மரைஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் காமிக்குதுன்னு பாருங்க. டேபிள் அப்படின்னா சம்மரைஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டேபிள்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கமா போடணும். கமா போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு பாத்தீங்களா, ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ஷனல். ஓகே, இது நீங்க கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கொயர் பிராக்கெட் போடாம என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் கம்பல்சரி. சரியா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்மரைஸ் ஃபங்க்ஷன்ல இங்க பாஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே பாராமீட்டர்ஸ். டேபிள்ங்கிறது பாராமீட்டர். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நீங்க ஒரு டேபிள் நேம் கொடுக்கணும். ஓகே, செகண்ட் பாராமீட்டர் ஏதாவது ஒரு குரூப் பை ஏதாவது ஒரு காலம் நேம் கொடுக்கலாம். கமா போட்டு டாட் டாட் டாட்னு போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு காலம் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். எக்ஸ்பிரஷன்னா இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி சம்திங், இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன், ட்ரூ ஃபால்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல். எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஆப்ஷனல். டேபிள் இஸ் மேண்டேட்டரி. அண்ட் கமா போட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க சும்மா டைப் பண்ணிப்பேன். DATEன்னு போடுங்க. டேட்டுக்கு ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷனும் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உடனே மேலே ஒன்று வரும். அப்படின்னா டேட் டேபிள் நேம்ல என்ன நீங்க வந்து பாஸ் பண்ணணும், ஏதோ ஒரு நேம், இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அது என்ன டைப்புன்னு சொல்லணும், ஃபைனலாக ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போதே அது வந்து என்ன பாசிபிள் டேட்டா நீ உள்ள கொடுக்கணுங்கிறத அது சொல்லிடும். இது வரைக்கும் புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, புரியுது. ஓகே, கிரேட். அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த இது காலம் நேம் அந்த மாதிரி தனியா இருந்தது இல்ல, லைக் ஸ்கொயர் பிராக்கெட்ல. சோ அது அந்த நேமும் வந்து மேண்டேட்டரி இல்லன்னு தான் சொல்றீங்க. நம்மளுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கிறது வந்து ஆமா நீங்களா கொடுக்குற நேம் தான். நீங்க வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லனா அதை நீங்க விட்டுட்டு அடுத்த பாராமீட்டர்ஸ் கூட போய்க்கலாம். நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஆப்ஷனலா வந்துரும். இது வந்து காலமோட நேம். அதாவது இங்க காலம் நேம்னு ஸ்பெசிஃபை ஆகும்போதே கீழே பாத்தீங்களா இது எல்லாமே வருது பாருங்க. அதாவது கஸ்டமர்ல இருக்கிற ஏஜ், கஸ்டமர் இருக்கிற இதுல நீ எது வேணாலும் எடுத்துக்கோ, இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். இல்ல, இதெல்லாம் செப்பரேட்டான காலம் நேம். நான் கேக்குறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து காலம் நேம் வந்து கொடுக்க சொல்லி இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இருந்தீங்கல்ல, அது போக அதுக்கு அடுத்து வந்து நேம்னு இருந்திருக்கும். ஆமா ஆமா, அது நீங்க கொடுத்துக்கலாம். நேம் காலம் நேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல காலம் நேம்னா காலம்ல இருக்கிற நேம், நேம்னா நீங்க கொடுத்துக்கிற நேம். நீங்களா ஏதாவது ஒரு நேம் அசைன் பண்ணிக்கலாம். நம்ம அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். இப்போ வந்து ஒரு இது கிரியேட் பண்றீங்க, ஒரு இடத்துல நேம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம நேமை டைரக்டா கொடுத்துக்கலாம். நம்மளே ஒரு யூசர் டிஃபைன் நேம் மாதிரி ஒன்று கொடுப்போம். சரியா? காலம் நேம்னா அது சொல்லிடும், இந்த இடத்துல நீ காலம் நேம் தான் போடணும், இந்த இடத்துல நீ டேபிள் தான் போடணும் அப்படிங்கறது அது கிளியரா சொல்லிடும். ஓகே, ஓகேவா? இப்போ நான் அந்த கஸ்டமர்ங்கிறத தொட போறேன். ஆக்சுவலி கஸ்டமர்ங்கிறது வந்து டேபிள். எப்படி நீ டேபிள்னு கண்டுபிடிச்ச? இந்த இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டேபிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது டேபிள். இப்படி இருந்துச்சுன்னா அது காலம் நேம். அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன போட்டிருக்குன்னா இப்படி ஒரு அவுட்லைன் போட்டு இப்படி விட்டுட்டு மற்றதெல்லாம் இப்படி வரைஞ்சிருக்கு.
அதாவது ஏதோ ஒரு காலமை ரெப்ரசன்ட் பண்றதுனால காலம் நேம்ஸோட ஐகான் எல்லாம் இப்படி இருக்கும். சரியா? டேபிளோட ஐகான்லாம் எப்படி இருக்கும்னா இது ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். ஏன்னா அது ஒரு டேபிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அது காலம் நேம் கேட்டுச்சுல்ல, நானா இப்ப டேபிள் நேம் இப்போ கொடுக்க இந்த போறேன். இடத்துல அது டேபிள் காமிக்க கூடாது தானே? அது இல்ல, அது இன்டெலிஜென்ஸ்ல எல்லாமே காமிக்கும். ஏன் அது காமிக்குது அப்படின்னா, உங்களை எப்படி அதை எடுத்துக்க போகுதுன்னா, கஸ்டமர்னு நீங்க தொட்ட உடனே கஸ்டமர் இருக்கிற காலம் நேம் எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக அது வந்து டேபிள் நேம் காமிக்குது. ஆக்சுவலி நீங்க வந்து டைரக்டா ஒரு காலமை மட்டும் கொடுக்க முடியாது. எந்த டேபிள்ங்கிறத சொல்லி அந்த டேபிள்ல இருக்கிற காலம்ங்கிறத தான் நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகே. சரியா? ஏன்னா நம்ம கிட்ட எவ்வளவு டேபிள் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 6 டேபிள் 7 டேபிள் இருக்கு. அப்படிங்கும்போது அது எல்லா டேபிளையுமே காட்டும். இந்த டேபிள்ல இந்த இதை வச்சு மெஷர் கிரியேட் பண்ண நம்ம சொல்லலாம். ஏன் எல்லா டேபிளும் காட்டுது? ஏன்னா சேல்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபேக்ட் டேபிள். அதுல எல்லா டேபிளும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அது எல்லா டேபிளையுமே காட்டும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து இப்ப டேபிள் நேம் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப க்ளோஸ் பண்றேன் இந்த parenthesis. ஓகே. க்ளோஸ் பண்ண உடனே ஒரு எரர் அடிக்குது பாருங்க. அதுவே வந்து எரர், இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் எரர் அப்படின்னா அதுவே வந்து ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி காட்டும். ஓகே, இது எரர் அப்படிங்கறது. இதை நீங்க வந்து ரைட் சைட்லயும் பார்க்கலாம். இந்த இடத்துல எரருங்கிறது காமிக்கும். இல்ல நீங்க இதை போயிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லும் பாராமீட்டர் இஸ் நாட் த கரெக்ட் டைப். ஏன்னா நீ அது கேட்ட பாராமீட்டர் டேபிள், அது கேட்ட பாராமீட்டர் காலம், நீங்க பாஸ் பண்ணிருக்கிற பாராமீட்டர் டேபிள். அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்காது, அந்த டேட்டா கிரியேட்டும் ஆகாது, அந்த மெஷர் கிரியேட் ஆகாது. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணும், ஒரு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு, எனக்கு சேல்ஸ்லேருந்து வேணும், அதனால நான் சேல்ஸ்லேருந்து எடுக்கிறேன். சேல்ஸ்லேருந்து டோட்டல் ப்ராஃபிட்டா, ஸோ நான் ப்ராஃபிட் எடுக்க போகிறேன். ப்ராஃபிட் அப்படிங்கிறது காட்ட மாட்டேங்குதா? என்ன இதில் இருக்கு? ஓகே, அதுவுமே ஒரு மெஷர், அதனால காமிக்க மாட்டேங்குது. ஓகே, ஃபைன். சேல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது? ஓகே, நான் யூனிட் ப்ரைஸ் கொடுக்குறேன். நான் டோட்டல் ப்ராஃபிட்னு இல்லாமல் டோட்டல் யூனிட் ப்ரைஸ்ன்னு மாற்றிக்கிறேன் இதை. அதுவே ஒரு மெஷருங்கிறதுனால அது இங்கே காமிக்க மாட்டேங்குது, இன்னொரு மெஷருக்குள்ளே அது காமிக்காது. ஓகேவா? ஸோ டோட்டல் யூனிட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சேல்ஸ் யூனிட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த இதை நல்லா பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னோட ஒரு மெஷரோட நேம். எல்லா ஒரு இதுவுமே வந்து ரைட் சைடில் என்ன இருக்கணும், ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அதாவது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சம்முங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எப்போதுமே நீங்கள் டேபிளை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஓகே, யூ வில் பி ரெப்ரசென்டிங் அ டேபிள். அதனால நான் சேல்ஸ் எந்த டேபிளில் இருக்கிற எந்த காலம் எனக்கு வேணும், அந்த காலம்க்கு டோட்டல் கண்டுபிடின்னு நான் சொல்லணும். சரியா? எவ்ரி ஓப்பனிங் பிராக்கெட் ஷுட் ஹாவ் அ க்ளோசிங் பிராக்கெட். எவ்ரி ஓப்பனிங் பராந்தசிஸ் ஷுட் ஹாவ் அ க்ளோசிங் பராந்தசிஸ். இந்த ஈக்குவல் டு சம் இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் வேணுமா, அதெல்லாம் அது பார்த்துக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் வந்து நீங்கள் கொடுக்குறத வந்து கிளியராக கொடுத்துட்டு ப்ரெஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோடதுல எரர் இல்லை அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மெஷர் வந்து டோட்டல் ப்ரைஸ்னு யூனிட் ப்ரைஸ்னு மாறி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு டாக்ஸ் கிரியேட் பண்ணுற மெத்தட். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நான் முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். லைக் நீங்க வந்து இந்த சம்மரைஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு சில காலம்ஸ் இருக்கு இல்லையா, எந்த டேபிள்னாலும் அது நீங்க வந்து டைமென்ஷன்ஸ் அது இல்லாதது இருக்கிறது எல்லாம் மெஷர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்க, ஞாபகம் இருக்கா? இல்ல, சம்மரைஸ்லாம் வந்து மெஷர், அது இல்லாம இருக்கிறதெல்லாம் டைமென்ஷன். டைமென்ஷன்ஸ். ஓகே, சாரி. இப்போ அதுவும் அது அந்த மெஷர் வேற, இந்த மெஷர்ஸ் வந்து எப்படி எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா, இதெல்லாம் வந்து உங்களோட டேபிள்லே உங்களோட செமாண்டிக் மாடல்லே இருந்த ஒரு காலம். அந்த காலமா பவர் பிஐ உள்ள எடுத்துட்டு வரும்போது அது சம்மேஷனா மாத்தி உங்களுக்கு காமிக்கும். இதெல்லாம் நீங்களே கிரியேட் பண்ற ஒரு மெஷர். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் காட்டணும்ல. இது ஆல்ரெடி இருக்கிற மெஷர், இது நீ கிரியேட் பண்ணியிருக்கிற மெஷர் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக அது என்ன பண்ணோம்னா, மெஷரா நம்ம கிரியேட் பண்றோம்னா ஒரு கால்குலேட்டர் சிம்பல் மாதிரி உங்களுக்கு முன்னாடி காமிக்கும். சோ இப்போ இந்த மெஷர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்டிஜர் டைப் உள்ள இருக்கிறது தான் நம்ம மெஷர்ஸ். இல்ல, எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு மீன்ஸ் என்ன சொல்றது, மோஸ்ட்லி வந்து ஒரு மெஷரா கிரியேட் பண்றோம் அப்படின்னா கால்குலேட்டர் மெஷர்னா அது வந்து இன்டிஜரா தான் இருக்கும். ஓகே, இது போக நம்ம எதுவும் வந்து பண்ண மாட்டோம். பட் ரேர் கேசஸ்ல நம்மளால பண்ண முடியும். லைக் ட்ரூ ஃபால்ஸ் மாதிரி மெத்தட் கொண்டு வர முடியும். அவுட்புட் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ ஃபால்ஸ் மாதிரி எடுத்துட்டு வரலாம். அப்போ வந்து அது ஒரு பூலியனா மாத்திக்கும், எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம்.
ம். ஓகே. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே. ஓகே ஃபைன். போக போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லன்னா என்ன ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இப்போ எதுக்கு காமிச்சேன்னா, மெஷரோட கால்குலேஷன் சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சேன். ஸோ கால்குலேட்டட் டேபிள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 3 டைப்ஸ்ல அந்த டேபிளோட சினாரியோஸ் வரும். அதாவது டேட் டேபிள். யூசுவலாவே நம்ம வந்து ஒரு டேட்ட தான் நம்ம வந்து டேபிளா எடுத்து கிரியேட் பண்ணுவோம். சரியா? டேட் டேபிள் தான் நம்ம கால்குலேட் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ரோல் பிளேயிங் டைமென்ஷன்ஸ்னு இருக்கும். ஓகே. ஸோ லைக் வந்து ஒரு சேல்ஸ் டேபிள் இருக்கு. அதுல வந்து ஒரு காலம்ஸ் இந்த மாரி உங்களுக்கு ஆர்டர் டேட் கீ, ஷிப் டேட் கீ அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த 2 காலம வந்து நீங்க டேட் காலம் பேசிக்கா ஒரு டேட் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அத வச்சு நம்ம இது 2யுமே வந்து கனெக்ட் பண்ணுவோம், டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரோல் பிளேயிங் டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே 2, 3 டேட் காலம்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல வச்சு கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம மோஸ்ட்லி இந்த ரோல் பிளேயிங் டைமென்ஷன் பத்தி ரொம்ப இது பண்ணிக்க மாட்டோம். என்ன நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டேட் டேபிள், அதுக்கப்புறம் வாட் இஃப் அனாலிசிஸ். நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாராமீட்டர்னு ஒரு கான்செப்ட் உள்ள இன்வால்வ் ஆகுது. எங்களுக்கு அது புரியலன்னு சொன்னீங்கல்ல, அத வந்து நம்ம இங்க படிப்போம். பாராமீட்டர்ஸ்னா என்ன? எப்படி வந்து பாராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம்? அந்த வாட் இஃப் அனாலிசிஸ்ல நீங்க ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணும்போதே அது ஒரு டேபிளா கிரியேட் ஆயிரும் கால்குலேட் பண்ணி. சரியா? இது எல்லாமே நம்ம வந்து இது படிப்போம் நம்ம. ஸோ இதுதான் அந்த பாராமீட்டர்னால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு காலம். சாரி ஒரு டேபிள். ஸோ நீங்க ஒரு கால்குலேட்டட் டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 3 சினாரியோல நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒன்னு டேட், ஒன்னு வாட் இஃப் பாராமீட்டர், ஒன்னு வந்து ரோல் பிளேயிங் டைமென்ஷன்ஸ். அடுத்து ஒரு மெஷர். இந்த மெஷர் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இப்போ. நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ ஒரு இதுவும் வேற வேற ஐகான்ல காமிக்கும். மெஷரா இருந்தா கால்குலேட்டர் ஐகான்ல காமிக்கும். அது ஒரு பாராமீட்டரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும். அதாவது ஒரு டேபிள் மாரி போட்டு அந்த இடத்துல கீழ வந்து ஒரு சம்மேஷன் மாரி காட்டும். ஓகே. மெஷர்ஸ். அதே மாரி காலம்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். காலம்ஸ் பத்தி இங்க பேசலையோ? ஓகே. காலம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். காலம்ஸ்ல மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது இஃப் கண்டிஷன்ஸ் மாதிரி வச்சு, இந்த காலம் இத விட கிரேட்டரா இருந்தா எப்படி? லெஸ்ஸரா இருந்தா எப்படி? அந்த மாரிலாம் போட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அத தான் இவங்க வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா? ஒரு டாக்ஸ்னா அதுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கும். ஒரு ஆப்பரேட்டர் இருக்கும். எத வந்து இங்க ஆப்பரேட்டர்ன்னு நம்ம மீன் பண்றோம்? இஸ் ஈக்குவல் டுங்கிறது ஒரு ஆப்பரேட்டர். ஓகே. கிரேட்டர் தென் ஒரு ஆப்பரேட்டர், லெஸ் தென் ஒரு ஆப்பரேட்டர். ஸோ நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஆப்பரேட்டர்ஸ வந்து நடுவுல யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாக்ஸ் ஃபங்ஷன்ஸ். ஸோ பாராமீட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே. ஆப்பரேட்டர்ஸ் நம்ம வந்து இந்த இஸ் ஈக்குவல் டூ, பிளஸ், மைனஸ் இதெல்லாம் ஒரு தடவ நீங்க ரீட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அதே மாரி காலம ரெஃபர் பண்றது. ஒரு ஃபங்ஷன் இருக்கும், ஒரு காலம். ஓகே. இவங்க வந்து டைரக்ட்டா போட்டுருக்காங்க. ஒரு காலம வந்து ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க வந்து உங்களோட டேபிள வச்சு தான் மீன்ஸ் அத வச்சு தான் நீங்க ரெஃபரே பண்ண முடியும். ஸோ இது வந்து மெஷரோட ரெஃபரன்ஸ். இது ஆல்ரெடி அவங்க வந்து உங்களோட அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் நீங்க உங்களோட டேட்டா மாடல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதெல்லாம் வந்து இதுலேருந்தே மாடல்லேருந்தே டேட்டாபேஸ்லேருந்தே வர்ற மெஷர். இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற மெஷர்ன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். ப்ராஃபிட்ங்கிறது வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற மெஷர். ஓகே. ப்ராஃபிட், ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். இப்படி போட்டுருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க பார்த்தீங்க இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது, சம்ல பார்க்கும்போது என்ன பண்ணோம்? நம்ம வந்து டேபிள ரெப்ரசன்ட் பண்ணி, இந்த பர்ட்டிகுலர் டேபிள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஓகே. எப்பல்லாம் சாரி ஃபங்ஷன்ஸ் யூஸ் கோமதி டு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு மெஷர்ஸ்க்குள்ள இன்னொரு மெஷர் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? இல்ல. ஒரு மெஷருக்குள்ள மீன்ஸ் அதாவது இந்த மெஷருக்குள்ள இன்னொன்னு இங்க இருக்கிறத வந்து உள்ள கொண்டு வர முடியாது. ஃபங்ஷன் யூஸ் பண்ணோம்னா, இப்ப சம் யூஸ் பண்ணோம்ல. சம்ங்கிற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணோம். அப்போ வந்து அது வந்து காலம் நேம தான் கேட்கும். ஆனா இது வந்து மெஷர்ல நான் என்ன சொன்னேன்? மெஷர்னா உங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் வேல்யூ. சரியா? ஒரே ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் சம்ல அது என்ன கேட்டுச்சு? ஒரு காலம கேட்டுது. அதுக்கு வந்து நெறைய என்ட்ரி இருக்கும். என்ட்ரி தேவைப்படும். அந்த என்ட்ரி வச்சு தான் அந்த சம் கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த சம்க்குள்ள வந்து நீங்க காலம கொண்டு போக முடியாது. ஆனா இந்த ப்ராஃபிட் ஒரே ஒரு மெஷர கொண்டு போக முடியாது. ஆனா இந்த ப்ராஃபிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? ஒரு 2 மெஷர தான் மைனஸே பண்றோம். மைனஸ் பண்றதே மெஷர தான். ஓகேவா? ரெவென்யூங்கிறதும் ஒரு மெஷரு அண்ட் காஸ்ட்ங்கிறதும் இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு மெஷர். இதுல நம்ம எந்த ஒரு ஃபங்ஷன்ஸையுமே நம்ம இன்வால்வ் பண்ணல. டைரக்ட்டா மைனஸ் பண்றோம்.
அப்போ ரெவென்யூங்கிறது ஒரு மெஷர் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெவென்யூ வந்து 300 வந்திருக்கு, $300. காஸ்ட் வந்து நான் 200 பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பாசிபிள் இல்லையா? 300 மைனஸ் 200 தான் என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துடலாம். இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் மெஷரா இருந்து ரைட் சைட்ல வந்து ஒரு காலம் நீங்க எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா 300 மைனஸ் மல்டிபிள் ரோஸ் இருக்கும். அந்த ரோஸ் எல்லாம் போய் அது மைனஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்ப சும்மா இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து சம் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா வரும். ஆனா வந்து உங்களுக்கு பண்ணும்போது அந்த இடத்துல எரர் அடிக்கும். சம் ஆஃப் சேல்ஸ்ல நான் வந்து சேல்ஸ் அமௌண்ட்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆன்சர் ராங்கா வரும். ஏன்னா அது லாஜிக்கலி கரெக்டுங்கிறதுனால போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது லாஜிக்கலி கரெக்ட்னு அதுவா எடுத்து ஓகே, இதுவுமே இதுதானே டோட்டல் தானே. இதுல சம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. இதுலயுமே கன்சாலிடேட்டட் வேல்யூ தானே வரும். சேல்ஸ் அமௌண்ட்டோட கன்சாலிடேட்டட் வேல்யூ வரும். கரெக்ட்டா? கன்சாலிடேட் பண்ணி இங்க ஒரு வேல்யூ தான் இதுல உங்களுக்கு ரிட்டர்னே ஆகும். அதுல இருந்து ரெவென்யூ மைனஸ் ஆகுது. அதனால இதுவும் அது எடுத்துட்டு போகும். இதுல என்ன காஸ்ட் இருந்துச்சா? ஓகே, சோ வந்து அந்த இதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் நம்ம ப்ராப்பரா உள்ள வந்து கொடுக்கணும். ஓகே. ஓகே, சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் மைனஸ் இது டாக்ஸோட வேரியபிள்ஸ். நீங்க வந்து நம்ம டாக்ஸ்க்குள்ள வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். வேரியபிள்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு டேட்டா ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இவங்க இங்க டைரக்டா பெரிய லெவல்ல போயிருக்காங்க. நாம இன்னும் ஒரே ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன், சிம்பிள் ஃபங்க்ஷன், டிவைட் ஃபங்க்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். இதை வச்சு என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் மார்ஜின் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க என் கூட ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நியூ மெஷர் போய்க்கோங்க. நியூ மெஷர் போயிட்டு அதுக்கு நான் இப்போ வந்து நேம் கொடுக்க போறேன். நான் ஃபாஸ்டா போறேன்னா நான் ஸ்டாப் பண்ணுங்க. நான் வந்து ஜஸ்ட் ஐம் டைப்பிங். ஓகே, ப்ராஃபிட் மார்ஜின் பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஐ அம் கோயிங் டு கிரியேட் அ ப்ராஃபிட் மார்ஜின் பெர்சன்டேஜ். ப்ராஃபிட் மார்ஜின் பெர்சன்டேஜ். ஓகே, ப்ராஃபிட் மார்ஜின் பெர்சன்டேஜ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் யூஸ் ரெவென்யூயும் நான் டிவைட் பண்ணணும். சரியா? ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ. ஐ ஹோப் ஐ எம் கரெக்ட். நான் தப்பா சொல்றேன்னா எனக்கு அந்த கிளியர் பண்ணுங்க. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது டிவைட் பண்ணும் இல்லையா? டிவைடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ டிவைடுங்கிற ஃபங்க்ஷன் போனோடனே இது என்ன சொல்லுது? எனக்கு கண்டிப்பா ஒரு நியூமரேட்டர் நீ வந்து பாஸ் பண்ணும், டினாமினேட்டர் நீ பாஸ் பண்ணும். ஓகே, இங்க அது என்ன ஸ்பெசிஃபை பண்ணலன்னா நீ எனக்கு காலம் தான் நியூமரேட்டரா இருக்கணும்னு அது சொல்லல, காலம் தான் டினாமினேட்டரா இருக்கணும்னு அது எனக்கு சொல்லல. சரியா? எது வேணாலும் நீ வச்சுக்கோ. நியூமரேட்டர் காலமா வச்சுக்கோ, இல்லைன்னா மெஷரா வச்சுக்கோ. டினாமினேட்டர் காலமா வச்சுக்கோ, மெஷரா வச்சுக்கோ. இந்த ஆல்டர்னேட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல். ஓகே, இப்போ நான் நியூமரேட்டர் என்ன பண்ண போறேன்? சம் ஆஃப் சேல்ஸ் ப்ராஃபிட். ஓகேவா? சம் ஆஃப் சேல்ஸ்ல இருக்கிற ப்ராஃபிட். சேல்ஸ்ல இருக்கிற ப்ராஃபிட் இருக்கா? ஓ, ப்ராஃபிட் வந்து இது இல்ல, இப்போ டைரக்ட் மெஷர்ல அது. ஆமா, டைரக்ட் மெஷர். அதை இதாவே நினைச்சிட்டு இருக்கேன். வேற என்ன இதுல இருக்கு? டைரக்டா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கு டைரக்டா ப்ராஃபிட்னு கொடுக்க முடியாது. சம் பண்ணும் மீன்ஸ் நம்மளுக்கு அந்த டேட்டா வேணும்ல. இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராஃபிட்னு மட்டும் டைரக்டா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? டினாமினேட்டர்ல சேல்ஸ் ரெவென்யூ என்னவா இருக்கு? ஓகே, ரெவென்யூ தானே இருக்கு. சரி, டைரக்டாவே கொடுப்போமா? ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் எனக்கு வந்து என்னது ரெவென்யூ இல்லையா? ரெவென்யூ. ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன்? நியூமரேட்டர் கொடுத்துட்டேன், டினாமினேட்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம வந்து ஆல்டர்னேட் ரிசல்ட் என்னங்கிறது பார்ப்போம். நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நான் சொன்னேன்ல ஸ்கொயர் ப்ராக்கெட்ல இருக்கிறது வந்து என்னது? ஆப்ஷனல். ஓகே. ஓகே, இப்போ ஆல்டர்னேட் ரிசல்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கமா போட்ட உடனே ஆல்டர்னேட் ரிசல்ட்னு ஒன்று காட்டும். ஆல்டர்னேட் ரிசல்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அது வந்து ப்ராஃபிட்டோ இல்லை ரெவென்யூவோ அது கண்டுபிடிக்கல. ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் இல்லை, அந்த என்ட்ரியில் வந்து ப்ராஃபிட் இல்லை, இல்லைன்னா ரெவென்யூவே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஜீரோன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் ஜீரோன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இதில் பண்ணிருக்கு பாருங்க. எபிலிட்டி டு ஹேண்டில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிவைடட் பை 0 கேஸ். சப்போஸ் வந்து டிவைடட் பை 0 எது கூடயுமே பண்ண முடியல. 5 divided by 0 is not possible.
ஓகே. ஏதாவது ஒரு டேட்டா இல்ல அப்படின்னா அது வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமா போட்டு 0ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிக்கும். இல்ல எனக்கு டேட்டா ப்ராப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க இப்படியே விட்டுடலாம். அந்த 0 திருப்பி சொல்லுங்க. ப்ராப்பரா இப்போ இல்லைன்னா 0 உங்களோட போடுங்க. இப்போ இது வந்து நம்ம மெஷர்ல பண்ணிட்டோம். அதனால கண்டிப்பா உங்க மெஷர்ல டேட்டா இருக்கும். ஓகே. நான் சொல்றது வந்து காலம் லெவல்ல சொல்றேன். இப்போ நீங்க வந்து இந்த 2 காலம் மீன்ஸ் டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சேல்ஸ் டெரிட்டரிக்கு ஆக்சுவலி கீயை டிவைட் பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த 2 காலமே நீங்க டிவைட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஓகேவா? உங்களோட டினாமினேட்டர் காலம்ல 0ன்னு ஒரு என்ட்ரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனிதிங் டிவைட் பை 0 இஸ் நாட் பாசிபிள். கரெக்ட்டா? அப்போ என்ன ஆகக்கூடாது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வரக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணிடுவீங்க, கமா போட்டு 0ன்னு போட்டுட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு டிவைட் பை 0 அந்த டினாமினேட்டர்ல ப்ராப்பரா டேட்டா இல்ல அப்படின்னா, அந்த இடத்த வந்து நீ வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணு. ஸோ 0 நார்மலாவே அதுக்கு வந்து 0ன்னே ரெஸ்பாண்ட் பண்ணிரு ஆன்சர அப்படிங்கிறதுக்கு தான் அத வந்து யூஸ் பண்ணும். ஓகே. ஓகே. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல கிளிக் பண்ணி கமா வச்சு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்னா, கால்குலேட்டட் மெஷர் பார்த்துட்டோமா? இப்ப நம்ம கால்குலேட்டட் காலம் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இந்த கால்குலேட்டட் காலம்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? இஃப் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்ம வந்து யூசுவலா ஒரு ஏதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்க. சரியா? இப்போ நம்மளோட டேட்டாவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து சேல்ஸ் டேட்டா எடுத்தோம் அப்படின்னா, சேல்ஸ் அமௌண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. இப்போ இந்த சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு. எனக்கு வந்து இந்த சேல்ஸ் அமௌண்ட் எனக்கு வந்து எந்த சேல்ஸ் வந்து ஹையரா இருக்கு, இல்ல எந்த சேல்ஸ் வந்து லோயரா இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். அது வந்து எனக்கு ஒரு காலமா எனக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் 900க்கு மேல இருக்கோ அதெல்லாம் ஹையர் சேல்ஸ். எதெல்லாம் 900 கீழ இருக்கோ அதெல்லாம் லோவர் சேல்ஸ் அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து ஒரு தனியா காலம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப என்ன வருது, நான் இப்ப இங்க கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து கிரேட்டர் தென் 900 இருந்தால் ஹைன்னு டைப் மாத்திக்கோ. இல்ல லெஸ் தெனா இருந்துச்சு எல்ஸ் இல்ல அப்படின்னா அது லோ அப்படின்னு எடுத்துட்டு வா அப்படிங்கறத நான் சொல்லணும். கரெக்டா? அதுக்கு புரியுதா நம்ம என்ன பண்ண போறோம் இப்போன்னு? ஒரு கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சேல்ஸ்ல போயிட்டு நியூ காலம்னு எடுத்துக்கலாம். ஓகே. இதுவும் பாசிபிள் தான். இல்லாட்டினா காலம் டூல்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ காலம்னு இருக்கும். நான் இப்போ மாடல் வியூவில் இருக்கேன், சாரி டேபிள் வியூவில் இருக்கேன். நீங்கள் இங்கேருந்தும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லாட்டினா ரிப்போர்ட் வியூவில் போயிட்டு சேல்ஸை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த டேபிள் டூல்ஸ் வரும். இங்கே வந்து நியூ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சரியா? காலமை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சேல்ஸில் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நியூ காலம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நியூ காலம், காலமோட சிம்பிள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு காலமாக எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து எனக்கு காலம் நேம் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே. எனக்கு இப்போ இதுக்கு நான் என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படின்னா சேல்ஸ் கேட்டகரி அப்படின்னு நான் பேர் வைக்க போகிறேன். ஓகே. ஸோ இந்த காலமோட நேம் வந்து சேல்ஸ் கேட்டகரி வச்சுக்கோங்க. இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஃப்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் வெதர் அ கண்டிஷன் இஸ் மெட் அண்ட் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ இஃப் ட்ரூ அண்ட் அனதர் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். கரெக்டாக இருந்தால் ஒன்று, தப்பாக இருந்தால் ஒன்று. ஓகே. ஸோ இஃப் அப்படின்னு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் அது பாஸ் பண்ணணும்னு காட்டுது. லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து டெஸ்ட் தான் பண்ணணும். என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு காலமாக இருக்கலாம். ஓகே. சேல்ஸ் அமௌண்ட்டாக இருக்கலாம். இல்லாட்டினா ஒரு மெஷராக இருக்கலாம். ஏன்னா இது வந்து நீ காலமாக தான் டெஸ்ட் பண்ணணும்னு அது சொல்லலை. ஒரு லாஜிக்கல் கண்டிஷன் எனக்கு வேணும். ஸோ ஏதாவது ஒரு காலம் அது கிரேட்டரா இல்லை லெஸ் தெனா இல்லை ஈக்குவல் டுவா இல்லை நாட் ஈக்குவல் டுவா ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் லாஜிக்கல் டெஸ்ட். ஓகே. லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் வந்து வேலிடேட் ஆகி ட்ரூவான இது வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னா என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இது வரைக்கும் புரியுதா?
புரியுது. புரியுது. ஆல்வேஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் வித் லாஜிக்கல் டெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நான் என்ன லாஜிக்கல் டெஸ்ட் போட போறேன், சேல்ஸ்ல இருக்கிற ஒரு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, இது வந்து எனக்கு கிரேட்டர் தென் 900 இருந்தது அப்படினால், ஓகே, நான் இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிரிண்ட் பண்ணணும், இங்க நான் கமான்னு போட்ட உடனே கமால நீங்க என்ன பண்ணணுங்கிறது அது காமிக்குது. ஓகே, அந்த இடம் ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க, மீன்ஸ் ப்ளூ கலர்ல உங்களுக்கு காமிக்குது. நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன், ஹை சேல்ஸ்னு நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அந்த ஹை சேல்ஸ் நான் எதுல கொடுக்கணும் அப்படின்னா, டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கணும், இல்ல சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுக்கணும். பட் ஐ ப்ரிஃபர் டபுள் கொட்டேஷன். பட் ரெண்டுமே ஒரே ஒரே இன்டிஜர்ஸ்க்கு இது தேவையில்ல. இன்டிஜர்ஸ்க்கு தேவையில்லை. கோமதி யாராவது ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உங்களோட சொல்லிடுறேன். இன்டிஜருக்கு டபுள் கோட்ஸ் தேவையில்லை. நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கா நீங்க வந்து பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கோட்ஸ் வேணும். ஏன்னா நான் இந்த வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிரேட்டர் தென் எங்கெல்லாம் 900 இருக்கோ அதுக்கு என்ட்ரில எல்லாம் வந்து எனக்கு இன்னொரு ஒரு காலம் இது கிரியேட் பண்ணிடும். என்ன காலம் கிரியேட் பண்ணும், சேல்ஸ் கேட்டகரி அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி 900 மேல இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு ஹை சேல்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிட்டே வரும். சொல்லுங்க கோமதி, நீங்க ஏதோ கேட்டீங்களே. அதான் இப்போ நான் டபுள் கோட்ஸ் பண்ணா என்ன வரும், சிங்கிள் கோட்ஸ் பண்ணா என்ன என்ன வந்து வரும், அதுதான் கேட்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, டபுள் கோட்ஸும் சிங்கிள் கோட்ஸும் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன பிரச்சனைனா, யூஸ்வலாகவே வந்து உங்களோட டேபிள்ஸ் எல்லாமே வந்து அதுவா டிஃபால்ட்டாக அது ஒரு டபுள் கோட்ஸாக எடுத்துக்கும், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எடுத்துக்கும். ஓகே, எல்லா டேபிளுமே வந்து நீங்க சிங்கிள் கோட் போட்டீங்கனாலே அது ஒரு டேபிளா கன்சிடர் பண்ணும். அப்ப ஹை சேல்ஸ்னு ஏதாவது டேபிள் இருக்கான்னு போய் செக் பண்ணும். ஓகே, அதனால இங்க நம்ம வந்து we have to go with the, பட் அது செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னா ஹை சேல்ஸ் பிரிண்ட் பண்ணும் சம்டைம்ஸ். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா அது போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரும், இந்த ப்ராப்ளம் வரும். ஒரு சில இடத்துல வந்து ஐ திங்க் ஒரு சில வெர்ஷன்ல இது அக்செப்டே பண்ணாது, அது வந்து எரர் அடிச்சிடும். நோ டேபிள்ஸ் ஃபவுண்ட், ஹை சேல்ஸ்ங்கிற டேபிள் இல்ல அப்படிங்கறது அது காமிச்சிடும். எனக்கு என்ன பண்ணும், எக்ஸாக்டா இதை நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இப்ப க்ளோஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்க வந்து நான் ஓபன் பரந்தசிஸ் பண்ணிருக்கேன், இங்க நான் க்ளோஸ் பண்ணல, அதனால எனக்கு வந்து இங்க ரெட் கலர்ல அது காமிச்சிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு பேர் க்ளோசிங் பரந்தசிஸ் அது பார்க்கல. அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த இடம் ட்ரூவா இருந்தா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணுன்னு மட்டும் தான் சொல்லிருக்கோமே தவிர, இது ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணும் நம்ம சொல்லல. கரெக்ட், ஏன்னா அது எனக்கு வந்து ஆப்ஷனல்ல இருக்கு. ஓகே, ரிசல்ட் ஃபால்ஸ் வந்து எனக்கு ஆப்ஷனல்ல இருக்கு. நம்ம அப்படி ஏன் அதை பண்ணணுங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் இப்போதைக்கு அதை அப்படியே விடுறேன். என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு காலம் கிரியேட் ஆயிடும், சேல்ஸ் கேட்டகரி அப்படின்னு ஒரு காலம் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கிரியேட் ஆயிடும். நீங்க இதை மாடல்ல போய் பார்க்கலாம். இப்போ நீங்க மாடல்ல போயிட்டு அப்படியே ரைட் டுவர்ட்ஸ் ரைட் எண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் கேட்டகரி அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கும். சாரி, இப்போ யாராவது என் கூட பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஃபாஸ்டா போறேன்னா? இல்ல, பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, கரெக்டா போயிட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, 900க்கு மேல இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, 900 கீழே இருக்கிறதெல்லாம் பிளாங்கா இருக்கும். ஏன்னா நம்ம எல்ஸ் பார்ட் கொடுக்கல. சரியா? இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா இதை மட்டும் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த கண்டிஷனல் ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா என்ன பண்ணும் நம்ம சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணும், நம்ம அந்த கண்டிஷனலுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துட்டு வரணும். திருப்பி அதே சேல்ஸ் கேட்டகரியை போய் செலக்ட் பண்ணீங்கனாலே, ரைட் சைடில் அந்த சேல்ஸ் கேட்டகரியை செலக்ட் பண்ணீங்கனாலே மேலே வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அங்கே போய் கமா கொடுத்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், லோ சேல்ஸ்ன்னு மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இங்கே அப்படியே உங்களுக்கு மற்றது எல்லாமே வந்து ஹை சேல்ஸ், ரோ சேல்ஸ் எல்லாமே ஓகே. டபுள் கோட்ஸில் 2 பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அண்ட் டபுள் கோட்ஸ் போடல, ஃபைன். ஓகே, இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹை சேல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பராக ஹை சேல்ஸ், அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பிலோ 900 இருக்கோ அங்கெல்லாம் லோ சேல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் உங்களோட டேட்டா எக்ஸ்பிரஷன். இப்போ நமக்கு என்ன இருக்கு,
இப்ப ஏதாவது நம்ம கேட்க அங்க வந்தீங்க கம்மா சார்? 0 குடுத்தான்னா நமக்கு அந்த அந்த இதெல்லாம் 0 ஜீரோவா ஆயிடும். பிரிண்ட் ஆகும். ஆமா. பிரிண்ட் ஆகும். ஓகே, ஓகே. அப்ப அந்த 0வையும் நம்ம டபுள் கோட்ஸ் தான் குடுக்கணுமா? ஆமா. குடுக்குறது தான் நல்லது. ஏன் குடுக்குறது நல்லது அப்படின்னு நம்ம 0ன்னு குடுத்து பார்ப்போம். அது வந்து எரர் அடிச்சுச்சுன்னா ஓகே. கரெக்ட்டான இதுல இருக்கு. எரர் அடிக்கலன்னா, எப்படி எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். எரர் எனக்கு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குது? ஏதாவது ஐடியா இருக்கா? அது ஸ்ட்ரிங்கா பாஸ் ஆகலன்னு. ஆ. ஏன்னா அது ஸ்ட்ரிங்கா பாஸ் ஆகல. ஓகே. இங்க ம். நீங்க ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ குடுத்துட்டீங்க. ஆனா இங்க வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ குடுக்குறீங்க. அப்ப என்ன பண்ணும்? எனக்கு 0 வரணும்னா, இதையும் டபுள் கோட்ஸ்ல குடுத்துருங்க. நீங்க டபுள் கோட்ஸ்ல குடுக்குறது எல்லாமே அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். ம். ஓகேவா? சோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னத்த வந்து டபுள் கோட்ஸ்ல குடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங் தான். ஓகே. ம். சோ உங்களுக்கு இந்த மாரி எரர் அப்படின்னு அடிக்குது அப்படின்னா, இது ஒரு ரீசனா இருக்கலாம். அதாவது நீங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கிறது ஹை சேல்ஸா அதாவது ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணிருக்கீங்க. இன்னொன்னு வந்து இன்டிஜர்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. சோ இது 2க்கும் எது வந்து ஆக்சுவலா அது எத எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை சேல்ஸ் தான் ஆக்சுவலா அந்த டேட்டா டைப் படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஹையஸ்ட் ஸ்டோரேஜ். அதுதான் ஹையர் லெவல். இன்டிஜர் வந்து லோயர் லெவல். ஸ்ட்ரிங்கா கம்பேர் பண்ணும்போது. 2ம் வந்து ப்ராப்பரா கனெக்ட் ஆகாதனால அது உங்களுக்கு எரர் காமிக்கும். சோ ஸ்ட்ரிங்ங்கிறது டெக்ஸ்ட், இன்டிஜர்ங்கிறது நம்பர் அந்த மாதிரி நம்பர். தானே? கரெக்ட். கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே. கரெக்ட். சோ அதே நம்பர நான் டபுள் கோட்ஸ்ல குடுத்தேன்னா, அது ஸ்ட்ரிங் தான். ஓகே. ஓகே. இதுன்னு மட்டும் இல்ல. நீங்க ஃபோன் நம்பரே நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தீங்கன்னா, அது ஸ்ட்ரிங் தான். ஓகே. ஓகே. அது டெசிமலா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்துட்டீங்கன்னா, அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிட்டு அத அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஓகே. சரி, நான் இது மட்டும் தான் பண்ணணுமா? வெதர் ஐ ஹேவ் டு டூ ஒன்லி திஸ் டபுள் கோட்ஸ்ல போட்டு ஸ்ட்ரிங் தான் நான் பண்ணணுமா? இல்ல. அப்படிலாம் கிடையாது. நீங்க இங்க ஏதாவது கால்குலேஷன் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டோட்டல் புரொடக்ஷன் காஸ்ட்டையும் சேல்ஸ் அமௌண்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்றேன். நான் வந்து லாஜிக்கா சொல்லல. ஒரு ஒரு அசம்ப்ஷனுக்கு சொல்றேன். டோட்டல் புரொடக்ஷன் காஸ்ட்டையும் இதையும் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்படினாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணி அங்க போடலாம். பிளஸ் பண்ணி போடலாம். ஸோ இட்ஸ் ஆல் லைக் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பேஸ்ட் ஆன் த பாராமீட்டர். நீங்க என்ன வந்து நீங்க அங்க ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு டேட்டா டைப் மாறிக்கும். இப்போ ஒரு டவுட். இப்ப நீங்க சொல்லுங்க. கால்குலேஷன் பண்ணி போடலாம்னு சொல்றீங்கல்ல, இந்த ம். இதுக்குள்ள எனக்கு இந்த தெரிஞ்சு பண்ண டாக்ஸ் முடியும். காலம் இதுக்குள்ள. பட் அத தனியா அந்த கால்குலேட்டட் இத வந்து மெஷர்ஸா கிரியேட் பண்ணி அந்த மெஷர்ஸ உள்ள கொண்டு வரணுமா? இதுக்குள்ளே கால்குலேஷன் போடலாமா? இதுக்குள்ளே கால்குலேஷன் போடலாம். அதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. 0 நான் வந்து இது கிரேட்டர் தென் 900 இருந்தா, நான் எகைன் சொல்றேன். இது லாஜிக் கிடையாது. ஓகே. டோட்டல் புரொடக்ஷன் காஸ்ட்ட 5 ஆல மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லன்னா 0 பிரிண்ட் பண்ணுன்னு போட்டிருக்கேன். சரியா? இது லாஜிக் இல்ல. இப்படி பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தேவைப்படலாம். இது வந்து கிரேட்டர் தென் இருந்தா நீ இத வந்து கால்குலேட் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புரொடக்ஷன் காஸ்ட்ங்கிறது வந்து என்னோட காலம். அந்த காலம நான் வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நீங்க இந்த இடத்துல மெஷரையும் மல்டிப்ளை பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஏன்னா மெஷர்ங்கிறது ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவ நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணி எல்லா இடத்துலயும் டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. ஓகே. சோ நீங்க இந்த இடத்துல என்ன டைப் பண்ணாலுமே நம்ம ட்ரை பண்ணலாம். காஸ்ட்னே ட்ரை பண்ணலாம். காஸ்ட் வருது. ஓகே. காஸ்ட் மல்டிப்ளைட் பை 100 மல்டிப்ளை பிளஸ் 5 இல்லன்னா மல்டிப்ளை பை 5 வாட்டெவர் இட் இஸ். ஏதோ ஒண்ணு நான் மல்டிப்ளை பண்றேன். இங்கேயே நான் இல்ல எல்ஸ் பார்ட்டா இருந்துச்சுன்னா காஸ்ட்ட வந்து -5 பண்ணு. எந்த காஸ்ட் இருக்கோ அதோட -5 பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. வாட்டெவர் இட் இஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ கால்குலேஷன். ஓகே. சோ நீங்க மெஷரையும் யூஸ் பண்ணலாம், காலமையும் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் உங்களுக்கு அதானே டவுட்? ஆமா. இல்ல ஓகே. அதான் நீங்க இங்கேயே நம்ம டைரக்ட்டா கால்குலேஷன் கொண்டு வரலாமா? இல்லாட்டி அது தனி மெஷரா கிரியேட் இல்ல பண்ணி கொண்டு அந்த வரலாம். மெஷர இங்க கொண்டு வரணுமான்னு கேட்டேன். கொண்டு வரலாம். இப்போ இங்க நீங்க யூஸ் பண்ற மெஷர வந்து நீங்க திருப்பி வேற எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நீங்க இங்கே டைரக்ட்டா இதுக்கு பேரு டைனமிக் கால்குலேஷன்னு சொல்லுவோம். ஆன் த ஸ்பாட்ல அப்படியே கால்குலேட் பண்ணி அப்படியே கொண்டு வருது. இல்ல எனக்கு வந்து இது அடிக்கடி எனக்கு தேவைப்படும். நான் அதனால இது வந்து ஒரு மெஷரா நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அப்பப்ப எங்கெங்கலாம் வேணுமோ நான் அத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ம். ஓகேவா? சோ ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணும்போதே நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னாலே அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஆம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து ஒரு காலம தான் நீ பாஸ் பண்ணணும். நீ வந்து ஒரு ரோவ தான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அது உங்களுக்கு சொல்லாது. அது உங்களுக்கு என்ன சொல்லும்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எனக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் கண்டிஷன குடு. அது பக்கத்துல ரிசல்ட் உனக்கு என்னவா வரணும்? அது வந்து மல்டிப்ளை பண்ணி நீ வந்து இன்டிஜரா கொண்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க ஸ்ட்ரிங்கா டிஸ்ப்ளே பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன வேணுங்கிறது கன்ஃபார்மா எனக்கு வேணும். ஃபால்ஸா இருந்தா என்ன வேணுங்கிறத நீ கன்ஃபார்மா குடுக்கணும். ஓகேவா?
ஓகே. ஓகே, இந்த இடத்தோட நான் இங்க ஸ்டாப் பண்றேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து டீடைலா PL300ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. டைரக்ட்டா அவங்க வந்து இந்த மெஷர் எல்லாமே உங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஓகே. நீங்க இங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெஷர் இருக்குப்பா. இதெல்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அந்த இதுல போயிட்டு நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. டிவைடுல என்ன இருக்கு? கால்குலேட் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன பண்ணும்? அந்த கால்குலேட் ஃபங்ஷன் என்னங்கிறத மட்டும் சும்மா நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு வந்து எனக்கு சொல்லுங்க. சாம்பிள் பீரியட் லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டோட ஃபங்ஷன். ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? நாளைக்கு இத மட்டும் பாருங்க. இதுக்கெல்லாம் போகாதீங்க. அந்த பாராமீட்டர் வேரியபிள் கிரியேட் பண்றதுக்குலாம் போகாதீங்க. இத மட்டும் பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படி இதுல வந்து என்னென்ன ஃபங்ஷன்ஸ் இருக்குங்கிறத எனக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து இதுலயும் அந்த போர்ட் மாஸ் அந்த மாதிரி எதுவும் அப்ளிகபிளா? எக்ஸாம்பிள் இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்போ அந்த சாம்பிள் டேட் ஆர்டர் ஒன்னு ஆஃப் இருக்குல்ல. எக்ஸிகியூஷன் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? அப்ளிகபிள். ஆனா வந்து ஃபங்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வராது. ஓகே. போர்ட் மாஸ் ரூலே தான். போர்ட் மாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் டிவைட் எங்கெல்லாம் இருக்கோ அத கால்குலேட் பண்ணும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஃபங்ஷன்ஸ்ல வந்து ஏன்னா நம்ம யூஸ் பண்றது வேரியஸ் ஃபங்ஷன். இப்போ வந்து டிவைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இன்டிஜரோட டிவைட் பண்ற ஃபங்ஷன். கால்குலேட்டும் போது ஃபில்டர் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வர ஃபங்ஷன். இது வந்து டேட் ரிலேட் பண்ண ஃபங்ஷன். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி லெஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் தான் அது கொண்டு போகும். ஓகேவா? இப்போ இந்த இதை நீங்க படிக்கும்போது எனக்கு இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்னன்னா டிவைட் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. பட் கால்குலேட் நம்ம இன்னும் பார்க்கல. சாம்பிள் பீரியட்ஸ் டு இயர் பார்க்கல. சாம்பிள் பீரியட்ஸ் டு லாஸ்ட் இயரும் நம்ம பார்க்கல. இதுல என்னன்னா டாக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட மோர் தென் எனக்கு தெரிஞ்சு 500 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால ரெஃபர் பண்ண முடியாது. அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க எது யூஸ் பண்ணணும் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. எனக்கு நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மீதி எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த 3 ஃபங்க்ஷன்ஸோட ஒர்க் என்ன அப்படிங்கறத மட்டும் பாருங்க. இது தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மல்டிபிள் இஃப் கண்டிஷன், அதாவது இங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டோம். மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்ல என்னெல்லாம் இருக்கு? 900 இருக்கு, 800 இருக்கு, 700 இருக்கு, பிலோ 100 இருக்கு. ஸோ அபோவ் 900 தான் எனக்கு நான் ஹை சேல்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ மல்டிபிள் லெவல் ஆஃப் கண்டிஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேரியபிளா ஸ்டோர் பண்றது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸோட நீங்க எப்படி உங்களோட இந்த ஃபைல் இதே ஃபைல் தான் இந்த லாஜிக் முடிகிற வரைக்குமே நம்ம இந்த ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த கான்செப்ட் முடிகிற வரைக்கும். ஸோ இந்த ஃபைல்ல எப்படி பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் வந்து ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க. டீட்டெயிலா அவங்க ஒர்க் பண்ண விட்டுருக்காங்களான்னு எனக்கு டீட்டெயிலா இருக்காது இது. ஓகேவா? ஸோ டைரக்டா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. பட் இஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. வேரியபிள்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த மாடியூல் கோ த்ரூ பண்ணும்போது சிம்பிளா எதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் பாருங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து அதுக்காக பார்க்காதீங்கன்னு சொல்லல. எல்லாத்தையும் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். எதுக்கு இது, எதுக்கு அது, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல பார்க்காதீங்கன்னு சொல்றது. ஓகே. அப்புறம் இப்போ வந்து ஒரு மெஷர் வந்து நியூவா கிரியேட் பண்றோம்னா அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்றோம். அந்த மாதிரி தானே பண்றோம். அப்ப அதுவும் இஸ் ஈக்குவல் டு கிரியேஷன் ஆஃப் வேரியபிள் தானே? அது இட்ஸ் a குட் கொஸ்டின். பட் வந்து என்னன்னா ஒரு மெஷருக்குள்ள யூஸ்வலா ஒரு காலம் கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள ஒரு வேரியபிளா அது ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும். டு அவாய்ட் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். இங்க வந்து இதை நம்ம என்னவா சொல்ல மாட்டோம்னா ஒரு வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம அதோட மெஷர் ஒரு காலம். இப்ப நம்ம வந்து காலம் கிரியேட் பண்ணோம்னா அது நம்ம வேரியபிளா கன்சிடர் பண்ண முடியாது. வேரியபிள் which holds only one value இல்லையா? ஓகேவா? மெஷருக்கு வேணா நீங்க அது வேரியபிள் அப்படின்னு நீங்க நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாமே தவிர பட் வந்து அதை வந்து நம்ம வேரியபிளோட இது வரும்போது வேற மாதிரி மாறும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. அப்போ இப்ப நீங்க பாராமீட்டர் படிக்கும்போது பண்றதுக்கு வேற இது இருக்குல்ல. இப்போ வரைக்கும் மெஷர்ஸ் மட்டும் தான் பார்த்தோம்.
இன்னும் இல்ல வேரியபிள் கான்செப்ட் நீங்க வந்து வேரியபிள தனியா கிரியேட் பண்ண முடியாது. அதாவது ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் பெட்டர் உள்ளுக்குள்ளே மல்டிபிள் ஃபங்ஷனாலிட்டிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஃபங்ஷனாலிட்டியை நான் ஒரு வேரியபிளா கிரியேட் பண்ணி அதில் ஹோல்ட் பண்ணிப்பேன். அந்த வேரியபிளை நான் உள்ளே இருக்கிற மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? அப்படிதான் இருக்குமே தவிர தனியா வேரியபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்த மாடலுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். ஓகே. சோ இப்போ நீங்க இது அந்த இப்போ ஒரு இதுக்கு மட்டும் தான் அந்த வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். அக்ராஸ் மல்டிபிள் இதுக்கு நம்ம யூஸ் யூஸ் ஆகாது. பண்ண கரெக்ட் முடியாது. கரெக்ட். மல்டிபிள் இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் இப்போ மெஷர்ஸும் அதே மாதிரி தான். லைக் வேரெவர் வி ஆர் வொர்க்கிங் அந்த மெஷர்ஸ் வந்து பர்టిక్యులர் டேபிள்குள்ள இருக்கிறதுக்கு தான் அக்ரிகேட்டட் அக்ராஸ் வேல்யூ தி டேபிள் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண மாட்டோம். ஆமா. மெஷர்ஸ் லைக் வந்து நம்ம இல்ல நீங்க மெஷர்ஸ் வந்து நார்மல் நீங்க சி அக்ராஸ் தி டேபிள் யூஸ் பண்ணலாம். மெஷர்ஸ் நீங்க அக்ராஸ் தி டேபிள் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. இல்ல இது வந்து மெஷர்ஸ் வந்து காமனா அதாவது குளோபல் இதுவா கிரியேட் ஆகுமா அப்படி? இல்ல மெஷர் வந்து நீங்க எதுல கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ண மெஷர் எல்லாமே வந்து ஃபேக்ட் டேபிள்ல கிரியேட் பண்ணோம். எல்லா ஃபேக்ட் டேபிளுமே எல்லா மோஸ்ட் ஆஃப் த டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிளோட கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? அதனால அந்த கீ காலம் வச்சு உங்களால அந்த மெஷரை வந்து நீங்க கால் பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகே. மெஷர் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல கிரியேட் பண்றீங்களோ அங்க அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேயும் குளோபல் லோக்கல்னு கான்செப்ட்ஸ் இருக்கா பவர் பிஐல? அதான் நீங்க உள்ள வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம இம்ப்ளிசிட்டா இது வந்து குளோபல் வேரியபிள் இது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ நீங்க இங்கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளா நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், குவிக்கா ஒரு 1 மினிட்ல சொல்றேன், நம்ம திருப்பி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த வேரியபிள் ரெவென்யூ பிரியர் இயர் அப்படிங்கிறது இந்த மெஷரோட முடிஞ்சிரும். ஓகே, இந்த கால்குலேட்டட் காலமோடயோ இல்ல இந்த மெஷரோடயோ முடிஞ்சிரும். ஓகே, இது மெஷர் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ அப்ப நான் எதுக்கு இந்த வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், ரெவென்யூ பிரியர் கண்டுபிடிச்சாதான் என்னால அதை டிவைட் பண்ணி ரெவென்யூ இயர் ஆன் இயர் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இங்க கிரியேட் பண்ண வேரியபிள் என்ன பண்ணும், இந்த கால்குலேஷன் பார்ட்டை இந்த வேரியபிள் ஹோல்டு பண்ணிக்கும். ஓகே, அப்புறம் என்ன ஆகும், இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெவென்யூ பிரியர் இயர் அப்படிங்கிறது இந்த வேரியபிள் நேம், அதை நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கால்குலேஷனை கண்டுபிடிச்சு இந்த மெஷரோட இது முடிஞ்சிரும். இந்த வேரியபிளை நான் வெளியில எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த வேரியபிள் நேம் வந்து எங்கேயுமே வெளியிலயும் தெரியாது. ஒன்லி இந்த ரெவென்யூ இயர் ஆன் இயர் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். சரியா? நான் அதனால தான் சொன்னேன் வேரியபிள் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. வேரியபிள் வந்து நீங்க உங்களோட மாடல்ல எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. மாடல்னா நான் என்ன சொல்றேன், சிமாண்டிக் மாடல். உங்களோட டேபிள், உங்களோட காலம் இங்க எங்கேயுமே வந்து வேரியபிள்ங்கிற ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எதுவுமே தெரியாது. நீங்க வந்து ஒரு இது கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ப்ராப்பர், அதாவது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இன்னொரு விதமா நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம், இதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலமா கிரியேட் பண்ணியும் இல்லாட்டினா ஒரு மெஷரா கிரியேட் பண்ணியும் அதுக்கப்புறமா இதை வந்து நீங்க இங்க கால் பண்ணியிருந்திருக்கலாம். இங்க வேரியபிளே இல்லாம நீங்க இங்க கால் பண்ணலாம். பட் அப்படி பண்றதுனால உங்களுக்கு நிறைய மீன்ஸ் உங்களோட எக்ஸிகியூஷன் டைம் வந்து ஜாஸ்தி ஆகும். அதனாலதான் நம்ம உள்ளே ஒரு வேரியபிளா கிரியேட் பண்ணி முடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து கோமதிக்கு வேரியபிள் ரொம்ப அவங்க மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப டீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் சரி வேரியபிள்னா முதல்ல என்னங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு போலாங்க. அதான் வேரியபிள் ரிலேட் பண்றது எதுவுமே பாத்துறாதீங்க. ஓகே, நம்ம வேரியபிள் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேரியபிள்லாம் போய்க்கலாம். ஸோ வேரியபிள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இது ஈஸி தான். இது வந்து வேரியபிள் கிடையாது, இதே நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த ஒரே டாக்ஸை வந்து அவங்க மல்டிபிள் லைனா ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கோமதி நீங்க போகணும்னா போய்க்கலாம். ஸ்ரீமதி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. தேங்க் யூ, பை பை. தேங்க் யூ, பை. வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல as of now. பட் இப்போ நீங்க பண்ணதெல்லாம் வந்து இதுக்குள்ளதான் இருந்ததா? லைக் ஐ வாஸ் நாட் டூயிங், ஏன்னா நான் ஐ வாஸ் லிசனிங் டு. இல்ல, இஃப் எதுவுமே இல்ல. இஃப் வந்து உங்களுக்கு லேட்டரா தான் வரும். உங்களுக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இஃப் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இஃபோட எக்ஸாம்பிள் அங்க எங்கேயுமே இருக்காது, நானா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமா, இல்லையா? இதுல இருக்கிற எந்த இதுவும் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. சோ நாங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கிறது எதை பண்ணி பார்க்கணும் இப்போ?
நீங்க வந்து இந்த இத ஓப்பன் பண்ணிட்டு, உங்களோட அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, அவங்களே ஒண்ணு கால்குலேட்டட் காலமா கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த மாரி கால்குலேட்டர் சிம்பல்லாம் வருதுல்ல. அத வந்து கிளிக் பண்ணி ஒரு எ அ எக்ஸ்பிரஷனையும் அனலைஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணணும்னு அனலைஸ் சொல்றீங்க. பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஓகே. ப்ராஃபிட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. நான் இந்த ரெக்கார்டிங் லிங்க் வந்து WhatsAppல அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் அந்த இஃப் நீங்க ட்ரை உங்களுக்கு இஃப் தெரியும் ஆல்ரெடி. அதனால நீங்க சும்மாவே ஆமாமா. ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் இது எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தெரியும். இப்ப நாங்களா ட்ரை பண்ணா சும்மா ஏதாவது 2 காலம் வச்சு 2 ட்ரை பண்ணுங்க. ஆ, ஆ. ட்ரை அத பண்ணும்போது வச்சு உங்களுக்கு எரர் ட்ரை பண்ணி வந்துச்சு பார்க்கலாம் அப்படின்னா, இல்லையா? அந்த எரர் ஏன்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்து இப்போ அனுப்பிடுங்க. பர்ட்டிகுலரா காமிச்சதுன்னா, அது இருந்ததான்னு கேட்டேன் அந்த இல்ல, எங்கேயும் இல்ல. அது எங்கேயுமே டாக்குமெண்ட்ல. கிடையாது. கிடையாது. ஓகே, ஓகே. சும்மா தான் ட்ரை டாக்குமெண்ட்ல பண்ணது. வந்து உங்களுக்கு இஃப் வந்து சின்டாக்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நீங்க டாக்குமெண்ட் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, இஃப்போட சின்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அத எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ம். ஓகேவா? ஸோ வந்து பட் இஃப்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட்ங்கிறதுனால தான் ஐ ஜஸ்ட் டுக் ஹியர். ம். ஓகே. இப்போ வந்து நீங்க என்னன்னா, அத ஒரு தடவ கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு. நீங்களா இஃப் ட்ரை பண்ணுங்க. எதுவும் லாஜிக் இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் சும்மா இஃப் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ம். நீங்களா இந்த இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல இஃப்போட கண்டிஷன் இது மட்டும் தான் குடுத்துருப்பாங்களே தவிர, அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். எங்கேயுமே வேற இஃப்போடது உள்ளே வந்திருக்காது. பட் உங்களுக்கு காலம் கிரியேட் பண்ணி காமிக்கணும்ல. அதுக்காக தான் அத கிரியேட் பண்ணேன். ம். ஓகே. ஃபைன். இத ஓகே. ட்ரை பண்றேன்.